தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. இயேசுவின் அன்பு சகோதர சகோதரிகளே, பாஸ்கா காலத்தின் 4வது வாரத்தின் இறை வார்த்தை பகிர்வுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். 4வது ஞாயிறாக இந்த நாளை தாய் திருச்செவியானது நல் ஆயன் ஞாயிறாகவும் இறை அழைத்தல் ஞாயிறாகவும் சிறப்பிக்கின்றது. இந்த நாளில் இறைவனுடைய அழைப்பை ஏற்று தனி குருத்துவத்திலே பங்கெடுத்திருக்கின்ற குருக்களுக்காகவும் துறவரத்தாருக்காகவும் சிறப்பாக ஜெபிப்போம். பொது குருத்துவத்திலே பங்கெடுத்திருக்கின்ற எல்லா பொறுப்புகள் வகிக்கின்ற சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிப்போம். மேலும் இறை அழைத்தல் ஞாயிறை கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த நாளில் இறை அழைத்தல் பெருக வேண்டும் என்று சொல்லியும் குருத்துவத்திலும் துறவரத்தாரிலும் இளையோர் தன்னார்வத்தோடு பங்கெடுத்து இறையரசை கட்டி எழுப்புகின்ற நல்ல பணியாளர்களாக உருவாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஜெபிப்போம். இயேசு ஜெபிக்க கேட்டார் அல்லவா? அறுவடையோ மிகுது, வேலையாட்களோ குறைவு. எனவே அறுவடைக்கு தேவையான வேலைகளை அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளர் மன்றாடுங்கள் என்று சொன்னாரே, அதே போல தந்தையாக இறைவன் நோக்கி ஜெபிப்போம். அன்பு சொந்தங்களே, நல்ல ஆயன் ஞாயிறு. ஆயன் என்பது இஸ்ரேல் மக்கள் வாழ்க்கையிலே பிரிக்கப்பட முடியாத ஒரு பாத்திரமாக இருந்தது. கடவுள் தன்னை ஆயனாக வெளிப்படுத்துகின்றார். எசேக்கியேல் 34 நானே நல்ல ஆயனாக இருந்து என் மந்தைகளை பேணி காப்பேன், சிதறிப்போனதை தேடிச் செல்லுவேன், மீட்டு கொண்டு வருவேன், நீர் அண்டைக்கு அவர்களை அழைத்துச் செல்லுவேன், மந்தையை மேய்த்து இளைப்பாறச் செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் தன்னை ஆயனாக வெளிப்படுத்துவதாக இருக்கின்றது. இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசர்களும் இறைவாக்கினர்களும் தலைவர்களும் ஆயர்களாக சித்தரிக்கப்படுகின்றார்கள். இஸ்ரேல் மக்கள் மந்தையாகவும் இறைவன் ஆயனாகவும் கொண்டு அவர்கள் மத்தியில் இருக்கின்ற உறவுத்தலமானது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இப்படி இஸ்ரேல் மக்கள் வாழ்க்கையிலே இரண்டர கலந்திருக்கின்ற இந்த ஒரு ஓமை எடுத்து இயேசு தன்னை வெளிப்படுத்துவதாக இருக்கின்றது. நானே ஆயன் என்று சொல்லவில்லை, நானே நல்ல ஆயன் என்று சொல்லுகின்றார். இதன் அர்த்தம் என்ன? ஒரு முழுமையான நிறைவான முன்மாதிரியான ஆயன் நானே என்று சொல்லி இயேசு தன்னை வெளிப்படுத்துவதாக இருக்கின்றது. நற்செய்தியை படிக்கின்ற பொழுது அந்த ஆயனுக்குரிய குணாதிசயங்கள் என்ன என்பதை இயேசு தன்னிலே ஒப்புமைப்படுத்தி சொல்வதாக அமைந்திருக்கின்றது. இங்கே நல்ல ஆயன் மற்றும் கூலிக்கு மேய்ப்பவன் என்கின்ற 2 தலங்களை பற்றி பேசப்படுகின்றது. நல்ல ஆயனுக்குரிய குணாதிசயங்களை பார்க்கின்ற பொழுது முதலாவதாக அர்ப்பணிப்பு உள்ளவராக இருக்க வேண்டும். இன்றைய நற்செய்தியிலே ஏறக்குறைய 5 முறை என் ஆடுகளுக்காக என் உயிரை கொடுப்பேன் என்று சொல்லி இயேசு வெளிப்படுத்துவதாக இருக்கின்றது. அது கல்வாரி மலையிலே நிறைவேறுவதாகவும் அமைந்திருக்கின்றது. ஒரு அர்ப்பணிப்பு, தன் கையளிப்பு, தன்னை சேர்ந்திருக்கின்ற தன்னை நாடி வருகின்ற மந்தைக்காக அனைத்தையும் விட்டு கொடுக்க தயாராக இருக்கின்ற நிலை. அந்த காலத்திலே ஆயர்கள் என்பவர்கள் என்ன செய்வார்கள்? ஆடுகளுக்கு முன் சென்று அதை வழிநடத்தி செல்பவர்களாக இருப்பார்கள். அப்படி வழிநடத்துகின்ற பொழுது ஏதாவது ஆபத்து வருகின்ற பொழுது முதல் அவர்கள் தன்னை ஒப்பு கொடுத்து தன் மந்தையை காப்பவர்களாக இருப்பார்கள். அதைத்தான் இயேசு சொல்லுகின்றார், என் ஆடுகளுக்காக உயிரையும் கொடுப்பேன் என்று சொல்லி. கடவுள் நம் ஒவ்வொருவருக்காக, அவருடைய மந்தையாக இருக்கின்ற அவருடைய மந்தையிலே சேர்க்கப்பட்டிருக்கின்ற நம் ஒவ்வொருவருக்காக இயேசு தன் உயிரை கொடுத்தார். அர்ப்பணிப்பு மிகுந்த ஒரு வாழ்வு. இரண்டாவதாக அறிந்திருக்கிற நிலை. இந்த அறிந்திருத்தல் என்பது அனுபவத்தோடு கூடிய பரஸ்பர உறவு நிலை. தந்தை என்னை அறிந்திருப்பதை போல நானும் தந்தை அறிந்திருக்கேன் என்று சொல்லி இயேசு தனக்கும் தந்தைக்கும் இடையே இருக்கின்ற உறவு தளத்தை யோவான் புத்தகம் முழுவதுமாக பேசுவதாக இருக்கும். நான் தனியாக இல்லை, தந்தை என்னோடு இருக்கின்றார், நானாக எதையும் செய்வதில்லை, தந்தை எதை செய்ய சொல்கிறாரோ அதைத்தான் நான் செய்கின்றேன் என்று சொல்லி தந்தைக்கும் தனக்கும் இடையே இருக்கின்ற உறவு நிலையை பற்றி மிக தெளிவாக விளக்கி காட்டுவார். அதேபோல ஆயனாகி இயேசு நான் என் ஆடுகளை அறிந்திருக்கின்றேன், அவையும் என்னை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகின்றார்.
ஆண்டவராகிய இயேசு நம் ஒவ்வொருவரையும் அறிந்த தேவனாக இருக்கின்றார். திருப்பாடல் 139 படிக்கின்ற பொழுது, ஆண்டவரே நீர் என்னை ஆய்ந்து அறிந்தவராக இருக்கின்றேன். எந்தெந்த நிலைகளில் கடவுள் நம்மை அறிந்து வைத்திருக்கின்றார்? திருப்பாடலாசிரியர் சொல்லுகின்றார், நான் அமர்வதையும் எழுவதையும் நீ தெரிந்த தேவனாக இருக்கின்றேன். என் வழிகளை அறிந்த தேவனாக இருக்கின்றேன். என்னுடைய செயல்பாடுகள் அனைத்தையும் தெரிந்து வைத்திருக்கின்ற தேவனாக இருக்கிறேன். ஏன்? என் உள்ளத்தில் எண்ணங்கள் எழுவதற்கு முன்னாலேயே அதை அறிந்த தேவனாக இருக்கின்றேன். என்னை பற்றி உம்முடைய அறிவு எனக்கு வியப்பாயிருக்கின்றது என்று சொல்லுகின்றார். நம்மை பற்றி அங்குலம் அங்குலமாக இறைவன் அறிந்து வைத்திருக்கின்றார். அந்த அறிந்து வைத்திருக்கின்ற தேவன் நம் தேவைகளை நிறைவேற்றி நம்மை வழிநடத்தக்கூடியதாகவும் இருக்கின்றார். நமக்கு துணை புரிபவராக இருக்கின்ற. எனவேதான் இதோ தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள், தள்ளாடும் முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள் என்று சொன்ன கடவுள் நம்மை தேடி வந்து நம் ஒவ்வொருவரையும் மீட்டெடுக்கக்கூடிய அந்த மீட்பின் ஆசிரை நமக்கு பெற்றுக் கொடுத்திருக்கின்றார். இயேசுவின் பணி வாழ்வில் பார்க்கின்ற பொழுது கடவுள் அறிந்த தேவனாக இருக்கின்றார். எனவேதான் தன்னுடைய திருத்துதர்களை அழைக்கின்றார். எதற்காக? தன்னோடு இருக்க, தன் வல்லமையை பெற்றுக்கொண்டு அனுப்பப்பட. அப்படி அனுப்புகின்ற பொழுது அதிகாரத்தோடு அனுப்புகின்றார். நோய்களை குணப்படுத்தும், பேய்களை ஓட்டும் அதிகாரத்தை கொடுத்து அனுப்புகின்றார். மார்க்கு புத்தகம் 6:31 படிக்கின்ற பொழுது சிலர்கள் சென்று திரும்பி வந்து இயேசுவின் தன் பணி வாழ்வை பற்றி சொல்லுகின்ற பொழுது அவருடைய சோர்வை அறிந்திருக்கின்ற இயேசு தனியாக சென்று சற்றை ஓய்விடுங்கள் என்று சொல்லுகின்றார். அங்கே யாரும் தன் சீடர்களை பற்றி அவர்களுக்கு இயேசுவிடம் எடுத்துச் சொல்லவில்லை. தொடர்ந்து வருகின்ற வசனங்களை படிக்கின்ற பொழுது மார்க் 6:34 வசனங்களை படிக்கின்ற பொழுது மக்கள் இயேசுவை வார்த்தை கேட்க கூடி வருகின்ற பொழுது ஆயினெல்லா ஆடுகள் போல் அலைக்கழிக்கப்பட்டிருப்பதை கண்ட இயேசு அவர்களில் பரிவு கொண்டார் என்று சொல்லப்படுகிறது. பலவற்றை கற்றுக் கொடுத்தார் என்று சொல்லப்படுகிறது. கற்றுக் கொடுத்தவர் அங்கே எங்களுக்கு பசி என்று சொல்லி மக்கள் கேட்கவில்லை. மாறாக இயேசு சொல்கின்றார், இவர்களுக்கு உணவு கொடுங்கள். இந்த நிலையை இவர்கள் அனுப்பிவிட்டால் இவர்கள் வழியிலே மயங்கி விடுவார்கள், சோர்ந்து போவார்கள், தளர்ந்து போவார்கள் என்று சொல்லி தன் ஆடுகளை அறிந்த தேவனாக இருந்து அவர்களுக்கு அப்பத்தை பழுகச் செய்து உணவு கொடுப்பவராக இருக்கின்றார். கடவுள் நம்மை அறிந்திருக்கின்றார். நம் ஒவ்வொருவரை பற்றி கடவுளுக்கு தெரியும். அப்படி அறிந்திருக்கின்ற கடவுள் நம்மை வழிநடத்தக்கூடியவராக இருக்கின்றார். தூய ஆவியின் வல்லமையினாலும் இறை வார்த்தையின் வழி ஒளியிலும் நம்மை வழிநடத்தக்கூடியவராக இருக்கின்றார். 3வது குணாதிசயமாக கூட்டிச் சேர்த்தல். தலைவன் என்பவன் தன்னோடு இருக்கும் தொண்டர்களை சிதறடிப்பவனாக அல்ல, மாறாக கூட்டிச் சேர்ப்பவராக, அரவணைப்பவனாக இருக்க வேண்டும். சொல்கிறார், இந்த மந்தை சேராத மற்ற ஆடுகளும் இருக்கின்றன, நான் அவற்றையும் கூட்டிச் சேர்க்க வேண்டும், அவையும் என் குரலுக்கு செவி மடுக்கும் என்று சொல்லுகின்றார். அனைவரையும் ஒருமுகப்படுத்தி ஒரே ஆயனம், ஒரே மந்தை என்ற நிலை உருவாக்கக்கூடியவர்களாக ஆயர்கள் இருக்க வேண்டும் என்பதை சொல்லி காட்டுகின்றார். பிரிவினைகள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும், அதையெல்லாம் கூட்டிச் சேர்க்கணும். எப்படி? எசேக்கியேல் 34:16 சொல்வதை போல, காணாமல் போனதை தேடி செல்பவராக. போனால் போகட்டும் என்று சொல்லி விட்டுவிடுவர் அல்ல, மாறாக தேடி செல்பவராக. அதே போல் அலைந்து திரிந்து வழி தெரியாமல் சென்று கொண்டிருக்கின்ற ஆடுகளை மீட்டு கொண்டு வருபவராக, திருப்பி கொண்டு சென்று சேர்ப்பவராக, நல்வழியை காட்டுபவராக. இந்த உலகத்தினாலும் உலகத்தின் ஈர்ப்புகளினாலும் சாத்தானுடைய வஞ்சகத்தினாலும் காயப்பட்ட உடைந்து போன நிலையில் இருக்கின்ற ஒவ்வொரு ஆடுகளையும் கட்டுப்போடுபவர்களாக, அவர்களை திடப்படுத்துபவர்களாக இருக்க வேண்டும். மேலும் நலிந்தவற்றை திடப்படுத்துகிற, சோர்ந்து போன, உதறி தள்ளப்பட்ட, உதாசீனப்படுத்தப்பட்ட நிலையில், யாராலும் கைவிடப்பட்ட நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களை தேடிச் சென்று அவரை திடப்படுத்துகின்ற, அவர்களை உறுதிப்படுத்துகின்ற அந்த பணியை செய்பவர்களாக, இவ்வாறு மந்தையை கூட்டிச் சேர்த்து அரவணைக்கின்ற பண்பு கொண்டவராக ஆயின் இருக்க வேண்டும் என்பதை சொல்லி காட்டுகிறார். 4வதாக தானாக முன் வந்து பணி செய்பவராக இருக்க வேண்டும். வாலண்டியர் என்று சொல்லுவோம் அல்லவா? திணிக்கப்பட்டதாக இருக்கக்கூடாது, சுமையாக தன்மையில் வைக்கப்பட்டதாக நினைக்கக்கூடாது. மாறாக தானாக முன் வந்து அந்த பணியை செய்வேனே சொல்கிறார். நானாக என் உயிரை கையளிக்கிறேன். யாரும் அதை என்னிடமிருந்து பறித்து கொள்ள முடியாது, அதை எடுத்துவிட முடியாது. அதை கொடுக்கும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மீண்டும் எடுத்துக்கொள்ளும் எனக்கு அதிகாரம் உண்டு என்று சொல்லுவாரே, அதன் பிரகாரம் அழைக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதர்களும் தானாக பணிபுரிவர்களாக இருக்க வேண்டும். கடவுள் தன்மையில் விளங்கியவர் தம்மையை தாழ்த்தி
மனித உரி எடுத்தார், சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு தன்னையே தாழ்த்தி கொண்டார் என்று சொல்லப்படுகின்றது. இது இயேசுவின் மீது திணிக்கப்பட்ட பணி அல்ல, மாறாக நம்மை மீட்டு தந்தையோடு உறவு கொள்ளச் செய்ய இறைவன் தானாக தன்னை ஒப்பு கொடுத்த அந்த நிகழ்வு. ஆண்டவரிடம் காணப்பட்ட அர்ப்பணிப்பு, தன் மந்தையை அறிந்திருக்கின்ற நிலை, தானாக முன் வந்து செய்கின்ற அந்த செயல்பாடுகள், அடுத்ததாக மந்தையை கூட்டி சேர்க்கின்ற அந்த வழிமுறைகள், இவையெல்லாம் நல்ல ஆயனுக்குரிய குணாதிசயங்களாக நம்மிடமும் காணப்பட வேண்டும். அழைக்கப்பட்ட நிலையில் இருக்கின்ற மனிதர்களுக்கும் சமுதாயத்தின் பொறுப்பிலே பெற்றோர்களாக, ஆசிரியர்களாக மற்றும் பல்வேறு பொறுப்பில் இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் இந்த குணாதிசயங்கள் வேலை தேவை. நாம் அர்ப்பணிப்பு மிக்கவர்களாக இருக்க வேண்டும், தியாக உள்ளம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். அதோடு கூட நாம் செய்கின்ற பணிக்காக எதையும் இழப்பதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். ரிஸ்க் எடுக்க நாம் தயாராக இருக்க வேண்டும். இரண்டாவதாக அதேபோல் நம்மிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றவர்களை பற்றிய அறிவு வேண்டும். திருத்தந்தை சொல்வார் அல்லவா, ஆயன் தன் மந்தையினுடைய வாசத்தை அறிந்தவனாக இருக்க வேண்டும், தன் ஆடுகளுடைய நிலையை அறிந்தவராக இருக்க வேண்டும். தன் ஒப்படைக்கப்பட்ட மக்களை, தன் ஒப்படைக்கப்பட்ட மாணவர்களை, குழந்தைகளை அறிந்து அவர்களை அன்பு செய்பவர்களாக, அதேபோல் கூட்டி சேர்ப்பவர்களாக, பிரிவினைகள் பிரச்சனைகள் வருகின்ற பொழுது அதை கூட்டி சேர்ப்பவர்களாக, குடும்பத்தையும் சமுதாயத்தையும் ஒன்றிணைக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அடுத்து இந்த பணியை தன்னார்வத்தோடு செய்பவர்களாக செய்ய வேண்டும். எனவே தான் குருத்துவ வார்த்தை பாட்டின் போதும் சரி, திருமண வார்த்தை பாட்டின் போதும் சரி, இந்த கேள்வியை குருவானவர் ஆயரோ கேட்பார், எந்தவித வற்புறுத்தலும் இன்றி இந்த நிலையை நீ தேர்ந்தெடுக்கின்றீரா என்று சொல்லி. ஆகவே அன்பு சகோதரமே, நாம் ஒவ்வொருவருமே ஆண்டவரை பின்பற்றி நல்ல ஆயன்களாக, நல்ல ஆடுகளாக வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆகவே நாமும் அர்ப்பணிப்போடு பிறரை புரிந்து அறிந்து கொண்டு கூட்டி சேர்க்கின்ற, தன்னார்வத்தோடு இன்முகத்தோடு பணி செய்கின்ற மக்களாக வாழ முயற்சிப்போம். ஆண்டவராகிய இறைவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா. அன்பின் ஆண்டவரே, நல்ல ஆயனாக தன்னை வெளிப்படுத்தியவரே, உம்முடைய மந்தையைச் சேர்ந்த ஆடுகளாக நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை தந்தருள்வீராக. ஆயனாகிய உம்மை போல நாங்களும் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற பொறுப்பிலே அர்ப்பணிப்போடு எங்களிடம் இருக்கின்ற மக்களை அறிந்து கொண்டு அன்பு செய்து இன்முகத்தோடு பணி செய்கின்ற ஆசிரியை அருளையும் எங்களுக்கு தருவீராக. அன்பு தெய்வமே, நல்ல ஆயனே, இதோ உடைந்து போன உள்ளங்களை திடப்படுத்துகின்ற தேவனாக இருக்கின்றேன். காயப்பட்டதை கட்டுப்போடுகின்ற, நலிந்தவற்றை திடப்படுத்துகின்ற, அலைந்து திரிவதை கூட்டி சேர்க்கின்ற நல்ல ஆயனாக இருக்கின்றே. இதோ இந்த நாளிலே எத்தனையோ உள்ளங்கள் உடைந்து போன நிலையில், எத்தனையோ காரணங்களுக்காக திடமிழந்த நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்காக உம்மை நோக்கி ஜெபிக்கின்றேன். அத்தகைய உள்ளங்களை தேடிச் செல்கின்ற ஆயன்களாக எங்களை மாற்றவும், அத்தகைய உள்ளத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களுக்கு நீ திடப்படுத்துகின்ற, உறுதிப்படுத்துகின்ற ஆற்றலை கொடுத்து அவர்கள் வாழ்விலை புத்துயிரை கொடுக்கவுமே நோக்கி இறைஞ்சி மன்றாடுகின்றோம். அன்பின் தெய்வமே, எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரங்களை ஒப்படைத்திருக்கின்றோம். இயேசுவே, நாங்கள் உம்மை அறிந்து கொள்ளவும், உம் மந்தையில் நாங்கள் நிலைத்திருக்கவும், அதன் வழியாக உம்மால் வழிநடத்தப்பட்டு பாதுகாக்கின்ற மக்களாக இருக்கவும் எங்களுக்கு அருள் தருவீராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது, என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது. என் இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது, என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது. என் தவம் நான் செய்தேன் என்னென்று நான் சொல்வேன், என் தவம் நான் செய்தேன் என்னென்று நான் சொல்வேன். என் இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற